எல்லாம் நினைக்கிறாங்க. அல்லாஹ் அழகா சொல்லி காட்டுறான், யுரீதுன லியுத்ஃபியூ நூரல்லாஹி பிஅஃவாஹிஹிம், தங்களுடைய வாய்களால் அல்லாஹ்வுடைய ஜோதியை ஒளியை ஊதி அணைக்க நினைக்கிறார்கள். வல்லாஹு முத்திம்மு நூரிஹி, அவன் தன்னுடைய ஒளி அவன் முழுமையாக்கிட்டு நம்மளா பண்ற உழவு. அவன் நபிமார்கள் கத்தி கூட 1000 பேர் வரக்கானா, எத்தனை நபிமார்கள் கத்தி கூட 3 பேர் வரக்கானா, எத்தனை நபிமார்கள் கத்தி அவங்க பொண்டாட்டி கூட வரக்கானா, எத்தனை நபிமார்கள் பிரச்சாரம் பண்ணி புள்ள கூட வரக்கானா. இங்க வருகிற நம்மளாலயா, நம்முடைய பிரச்சாரத்தினாலயா? அல்லாஹ்வுடைய எழுச்சியை நாடு இருக்கிறான், அவ்வளவுதான். அவன் தன்னுடைய ஜோதியை ஒளியை முழுமையாக்க நினைச்சுட்டான். அது மாட்டு கணக்கு வழக்கு இல்லாமல் போய்கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். முஸ்லிம் அல்லாத மக்கள் மத்தியில் அந்த விஷயம் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா அழகான முறையில் அவர்களுக்கு மார்க்கத்தை எடுத்து சொல்லும் பொழுது அதான் நம்முடைய கடமை. இந்த நாட்டில் நம்ம செய்யற கடமை என்னன்னு கேட்டா, இது இஸ்லாமை பற்றி அவர்கள் தப்பா புரிஞ்சிருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்பட இப்படி ஒரு மார்க்கம் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியல. இஸ்லாம்ங்கிறது ஒரு பெரிய மார்க்கமான தெரியல, ஏதோ ஒரு ஜாதி முஸ்லீம் என்று அவங்க ஒரு ஜாதி நம்ம ஒரு ஜாதி என்ற அளவுக்கு வழங்கி வைத்திருக்கிறார்களே தவிர அது உலக மார்க்கம், எல்லா மக்களுக்கு அழைப்பு விடுகிறது, எல்லா மக்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களை சொல்லுது தெரியாது. அந்த மக்களுக்கு சொல்லப்படவே இல்லை, சொல்லப்பட்ட எதிராக மாட்டாங்க. அதாவது உங்கள்ட்ட இஸ்லாத்துக்கு வர வேண்டியதில்லை, உங்க இஸ்லாம் தான் என்னன்னு புரிய வச்சோமா, நெருங்கி பழகணுமா, அவரோடு உறவு வைத்திருந்தோமா, இப்ப அது இப்ப அதிகமாக கொண்டு செஞ்சு கொண்டிருக்கிறோம். இப்ப இந்த இஸ்லாம் இணைய மார்க்கம் மாதிரியான நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்ட பிறகு அந்த முஸ்லீம் அல்லாத பல நண்பர்கள் பல சகோதரர்களுடைய உறவுகள் ஒவ்வொருவரும் நெருங்கி பழக ஆரம்பிக்கிறாங்க, அந்யோன்யமாக பழகிறாங்க. எடுத்துச் சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். தேடி வழிய வந்து இவர்கள் 1000 மதமாற்ற தடை சட்டம் போட்டாலும் விரும்பி வர்றவனை எந்த சட்டத்திலும் தடுக்க முடியாது. அது யாரும் தடுக்க முடியும்? காசு கொடுக்கிறவனுக்கு தடுக்க முடியும், நிறுத்தி வந்து சேர்க்கிறவனுக்கு தடுக்க முடியும். சட்டம் அப்படி போட்டிருக்கிறார். விரும்பி வர்ற யாரையும் எந்த சக்தியாலும் உலகத்தில் அமெரிக்க ஜார்ஜ் புஷ்க்கு முடியல. செப்டம்பர் தாக்குதலுக்கு பிறகு இஸ்லாம் தான் நல்ல மார்க்கம் என்று ஜார்ஜ் புஷ் எல்லாம் பேச வச்சான். இன்னைக்கு என்னது அதனுடைய விளைவு பல்லாயிரக்கணக்கில் சேர்ந்திருக்கான், அதை தடுக்க முடியல. இஃப்தார்ல கலந்துக்கிற அளவுக்கு நிர்பந்தம் இருக்கு. இந்த வருஷம் இஃப்தார்ல கலந்து கொண்டு பள்ளிவாசல்ல போய் இஸ்லாம் மாதிரி ஒரு நல்ல மார்க்கம் கிடையாது, சில கிறிஸ்தவ தப்பா போறாங்க, அதனால இஸ்லாத்திற்கு தப்பா நினைக்காது இஸ்லாமிய மார்க்கத்தை அவர் வாயை கொண்டு எல்லாம் நினைக்கிறான், பிரச்சாரம் பண்ண வைக்கிறான். அந்த மாதிரியான ஒரு பெரிய பிரச்சனைக்கு பெரிய நமக்கு உள்ள பெரிய பிரச்சாரகர் ஜார்ஜ் புஷ் தான். இஸ்லாத்தினுடைய பெரிய பிரச்சாரம் கேட்டா ஜார்ஜ் புஷ் தான் பண்ணிட்டு இருக்கிறாரு. இஸ்லாம் நல்ல மார்க்கம், இஸ்லாம் நல்ல மார்க்கம், நீங்க சரியில்லைன்னு சொல்லிட்டு இஸ்லாம் அப்ப மக்கள் படிக்க ஆரம்பிக்கிறான். அது என்னடா மார்க்கம்? அப்பதாங்க அமெரிக்காவுக்கு இஸ்லாம் என்னன்னு தெரிய ஆரம்பிக்குது. எல்லாம் சொல்ல வைக்கிறாங்க இல்லையா? ஒரு எழுச்சி எல்லாம் நாடிட்டான். மக்களை யாரும் வந்து நல்வழிப்படுத்தணும். அந்த சகோதரர்கள் யாரு முஸ்லீம் அல்லாதவங்க யாரு? அவங்க நமக்கு எதிரியா? நம்ம எல்லாரும் பகைமை கொண்டாடப்படக்கூடியவர்களா? நம்ம ஒரு தனி ஜாதியா? நீங்களா யாரப்ப? நீங்களா யாருங்க? 3 தலைமுறைக்கு முன்னாடி நான் யாரு, நீங்க யாரு? எல்லாம் கந்தசாமி ராமசாமி நம்பிட்டு பேரு. இங்க இருக்கிற எல்லாரும் யாருன்னு கேட்டேன். 3 தலைமுறைக்கு முன்னாடி போனா நீங்க கந்தசாமி நான் ராமசாமி. அப்ப நாம் வந்து ஈர்க்கப்பட்டு வந்த மாதிரி அந்த மக்கள் வர வேணாமா? நம்ம அரபு நாடு இறக்குமதியா? அங்கிருந்து வந்து குவிஞ்சோம். ஒரு அரபு நாடு இறக்குமதி வந்துமா? இந்த மண்ணில் பிறந்தோம், இந்த கலாச்சாரத்தில் வளர்ந்தோம், நமக்கு சகோதரத்துவம் தேவைப்பட்டுச்சு, சமத்துவம் தேவைப்பட்டுச்சு, எல்லாரும் ஒரு அறிவுபூர்வமான மார்க்கம் தேவைப்பட்டுச்சு, மூட நம்பிக்கை இல்லாத ஒரு கொள்கை தேவைப்பட்டுச்சு. நம்ம அப்பா மாட்டமாரோ சரியான வழியை தேர்ந்தெடுத்தனால நீங்க இருக்கிறீங்க. இது என்ன நீங்க அப்படிதான் இருப்பீங்க? உங்க அப்பா மாட்டை தேர்ந்தெடுத்தா நீங்க வாங்கி சேர்ந்திருப்பீங்களா? ஏதோ பை சான்ஸா உனக்கு கிடைச்சதுனால அவனுக்கு சாய்ஸ் மறுக்கிற நீ, நமக்கு சான்ஸ்ல கிடைச்சு போச்சு, அவனுக்கு அந்த வாய்ப்பை நீ மறுக்கிறீங்க. எப்படி சொல்றது? அவனுக்கு நீங்க உன்னுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் பார்த்து வெறுப்படைகிற நடவடிக்கைகள் இருந்தால் அந்த சமுதாயத்தை எப்படி தாவா பண்ண முடியும்? உன்னுடைய நடவடிக்கை வெறுப்பேற்றுமானால், உன்னுடைய நடவடிக்கைகள் வந்து இஸ்லாத்தையே தீவிரமான மார்க்கம் என்று அவனுடைய உள்ளத்திலே பதிய வைக்குமானால் நீ தனி ஜாதி தான், தனி ஜாதி தான். அப்ப அந்த உலக மக்களுக்கு எல்லாம் உள்ள அந்த பொது உடைமையான இஸ்லாம் எப்படி போய் சேரும்? சிந்திக்க வேணாமா? அந்த வேலைகளை எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு பக்கத்தில் அதுக்கு சில இடையூறுகள் செய்யப்பட்டாலும் இன்னொரு பக்கத்தில் பிற சமுதாய மக்களுக்கு மத்தியில் பெரிய நல்லிணக்கத்தையும் பெரிய நேச உணர்வையும் ஏற்படுத்தி அவங்களுடைய கசப்பை குறைச்சு கொண்டு வர்றோம். பிரிமார்க்கமா? தென்காசியில ஒரு சகோதரர், தென்காசி இஸ்லாமிய மார்க்கத்தில் அவர் யாரு? இந்து முன்னணியோட முக்கியமான பொறுப்பாளர். அவர் என்ன இஸ்லாத்தை பற்றி முஸ்லிம் குத்து கொள்ளுண்டு அவர் தெரிஞ்ச விஷயம் தானே சொல்லி மூளை செலவு செய்யப்பட்டவர். நேரிலையும் கேள்வி கேட்டார், அதையே கேள்வியா கேட்டார். முடிஞ்ச ஒரு நகரை அழைத்து குர்ஆன்லாம் எடுத்து காட்டி
இதான இஸ்லாமு. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லைங்க. எங்களை நாள் கொடுக்கிற மாதிரி உங்களுக்கு நாள் கொடுக்க வேணாங்க. நீங்க நான் அதை கரெக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம்ங்க. விளக்கின உடனே தப்பு செஞ்சுட்டாங்க, என்ன தவறான வழியில கொண்டு போயிட்டாங்க. அந்த ஆள் வாக்குமூலம் கொடுக்கிறாங்க. இதான் வெற்றி, இதான் உனக்கு நிரந்தர நன்மையை தருமா? தலைவர்கள் அதிகமாக்குற நன்மையை தருமா? அந்த மக்களுக்கு நீ புரிய வச்சு பாரு. நீ பாரம்பரியமா பின்பற்ற உன்னை விட உறுதியா இருப்பான். வந்தவர்கள் விளங்கி வர்றாங்க, புரிஞ்சு வர்றாங்க, எந்த தியாகத்துக்கும் தயாரா வர்றாங்க. அப்படிப்பட்ட மக்களை அதிகப்படுத்துகிற வேலைகளும் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். ஆயிரக்கணக்கான சகோதரர்கள் ஒரு காலத்தில் வெறுமனே சகோதரத்துவத்துக்கு வருவார்கள். இஸ்லாத்துல வர்றதுன்னு சொன்னா ஒரு 10 வருடத்துக்கு முன்னாடி எல்லாம் என்ன நிலைமை தெரியுமா? வெறுமனே ஒரு சமுதாயம் மட்டும்தான் வரும். அதாவது ஒடுக்கப்பட்டவங்க, தாழ்த்தப்பட்டவங்க, தீண்டாமை கொடுமைக்கு ஆளானவர்கள் வருவாங்க. இன்னைக்கு யார் வர்றா? உயர் ஜாதின்னு சொல்லப்படுறவங்க வர்றாங்க. தீண்டாமைக்கு அவங்க வரல. இந்த கொள்கை அழகான கொள்கையா இருக்கு, அற்புதமான கோட்பாடா இருக்கு, மனிதனுக்கு ரொம்ப நிம்மதி தரக்கூடிய கொள்கையா இருக்குது என்று விளங்கி வரக்கூடியவர்கள் அதிகமான இந்த 10 ஆண்டுகள்ல. அதுக்கு முந்தைய வெறுமனே இன உணர்வுக்கு மட்டும் வருவார்கள். இன்னைக்கு உயர்ந்த நிலையில் உள்ளவர்கள் எல்லாம் எவ்வளவு இருக்காரு எங்க ஆபீஸ்க்கு வாங்க, டிபார்ட்மெண்ட் குறிச்சுக்கிறீங்க, ஒரு நடவடிக்கை எடுக்க ஆசை வார்த்தை காட்டுற தேடி வந்து சேர்ந்தவர்கள் பட்டியல் நாங்க தர்றோம். அவ்வளவு சகோதரர்கள் வந்துட்டு இருக்கிறாங்க, கூட்டம் கூட்டமா வர்றாங்க. எல்லா விதமான ஹெல்ப்புகளும் நாங்கள் பண்ணுவோம், சொல்லிட்டு பண்ணுவோம். தேடி வந்தார்களே, ஆனால் இஸ்லாத்துல சேர வர்றேன்னு சேரான்னு வருத்த மாட்டோம். விரட்டு அதிகாரம் இல்லை. அவர்களுக்கு சொல்லுவோம், எடுத்து சொல்லுவோம், இன்னும் முறையில செய்யுங்கன்னு சொல்லுவோம். அதை இன்னைக்கும் செய்வோம், நாளைக்கும் செய்வோம். அதுக்கு எதிராக யாரும் சட்டம் கொண்டு வர முடியாது. அது நம்முடைய உரிமை. எந்த நாடும் அப்படி ஒரு சட்டத்தை உலகத்தில் கொண்டு வரவே இயலாது. இந்தியாவுல பிஜேபியுடைய முழு மெஜாரிட்டியில் வந்தாலும் கூட உலக நாடுகள் மத சுதந்திரத்துக்கு தலையிடுவதை கண்டிக்கும். அப்புறமேல பொருளாதார தடை போன்ற உலக நிர்பந்தங்களுக்கு ஆளாகும். லேசப்பட்ட காரியம் கிடையாது. விரும்பி வரக்கூடியவர்களுடைய உரிமையை யாராலும் தடுக்க முடியாது. திமுகவில் இருக்கிற அண்ணா திமுகவுக்கு சேர்ற மாதிரி, அண்ணா திமுகவில் இருக்கிற திமுகவில் சேர்ற மாதிரி ஒருத்தர் விரும்பின மதத்தில் இருக்கலாம், விரும்பியதும் வெளியேறலாம். இன்னைக்கு சட்டம். அதனால அந்த மாதிரி. அன்புள்ள சகோதரர்களே, நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்னாடி 2 முக்கியமான அறிவிப்புகள். இந்த ஏகத்துவ கொள்கையை தமிழகம் முழுவதும் எடுத்துச் செல்வதற்காக அனைத்து தௌஹீத் ஜமாத் கூட்டமைப்பு என்ற பெயரில் ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டு அது இயங்கி வருவதை நீங்கள் எல்லாம் அறிவீர்கள். இந்த அமைப்பு தமிழ்நாடு முழுவதும் اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. நாடுகள் மத சுதந்திரத்தை தலையிடுவதை கண்டிக்கும். அப்புறமேல பொருளாதார தடை போன்ற உலக நிர்பந்தங்களுக்கு ஆளாகும். லேசப்பட்ட காரியம் கிடையாது. விரும்பி வரக்கூடியவர்களுடைய உரிமையை யாராலும் தடுக்க முடியாது. திமுகவில் இருக்கிற அண்ணா திமுகவுக்கு சேர்ற மாதிரி, அண்ணா திமுகவில் இருக்கிற திமுகவில் சேர்ற மாதிரி ஒருத்தர் விரும்பின மதத்தில் இருக்கலாம், விரும்பியதும் வெளியேறலாம். இன்னைக்கு சட்டம். அதனால அந்த மாதிரியான காரியங்களை எல்லாம் நாங்க ஒளிஞ்சு மறைஞ்சுக்கிட்டே பயந்துகளா இருக்க மாட்டோம். நேர வந்த வாண்டு கூப்பிடுறோம், இல்லைங்க கூப்பிடுறோம். இன்னைக்கு அந்த மக்கள் அழைக்கிறோம். அவர்களுக்கு தேவையான அவ்வளவு சட்ட உதவிகளை நாங்கள் செய்வோம். ஏன் நாங்க ஆசை வார்த்தை காட்டுங்கள் ஒண்ணும் இல்லை, மிரட்டல் எங்கள்கிட்ட அதிகாரம் இல்லை, அச்சுறுத்தல் எங்கள்கிட்ட ஒண்ணுமே இல்லை. விளங்கி தேடி வருகிறார்கள். அந்த சகோதரர்கள் நாளைக்கு நரகத்திற்கு செல்லக்கூடாது என்பதற்காக வேண்டி அவர்களும் எங்களை போன்றவர்களாக சொர்க்கவாதிகளாக ஆகணும் என்ற அந்த நோக்கத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அடிவெல்லாம் வாங்கிட்டா கூட அந்த மக்கள் வரணும். அல்லாஹ் சமுதாயத்தை மன்னிச்சிரு, அறியாம செய்யறாங்க, விளங்காம இருக்கிறாங்க, தெரியாம முடிக்கிறாங்க, அவங்களை மன்னிச்சுன்னு சொன்னாங்களே, அந்த மாதிரியான உணர்வுகளோடு அந்த மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இது வளர்ச்சியா வீழ்ச்சியா? எத்தனை ஊர்களில் இந்த நிகழ்ச்சிகள், 100கணக்கான நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்கிறோம். இதன் மூலமா எத்தனை உள்ளங்கள் வென்றெடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படியான எழுச்சி நாம் பார்க்கிறோம். எந்த ஒரு தடையும் கிடையாது. புதிதாக இல்லாம இருக்கிற ஒரு ஊர்ல சொல்லும் பொழுது அந்த மக்கள் எதிர்ப்பாங்க. எதிர்க்கிறது ஏன் எதிர்க்கிறாங்க தெரிய நம்மள ஐம்பது பேர் ஆதரிச்சாங்களா? இங்க உட்கார்ந்து எல்லாரும் ஏற்றாளர்கள் தானுங்க, ஏற்று கொடுத்தானுங்க, விலகி வந்திருக்கிறீங்க. அது மாதிரி அவங்களுக்கு நான் கொஞ்ச நாளைக்கு எதிர்க்கிற உரிமை இருக்கட்டுமே, இருக்கட்டும். நீங்க எல்லாம் விலகி வந்த மாதிரி அவங்க வரமாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க. சில தலைவர்களும் அதை வைத்து பிழைப்பு நடத்தக்கூடியவர்களும் தூண்டி விடுவார்கள். மக்களுக்கு விளங்காம என்ன செய்வாங்க, எதிர்ப்பாங்க. எப்படி எதிர்ப்பாங்க?
ரசூலுல்லாஹ் திட்டாம அங்க போய் அப்ப ரசூலுல்லாஹ் திட்டாம என்ன செய்வான்? நீங்க என்ன சொல்றீங்க விளக்கணும். திட்டுறீங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ நாம அளவுக்கு, நம்ம ஜமாத் அளவுக்கு, நம்ம இயக்கம் அளவுக்கு, தௌஹீத் ஜமாத் அளவுக்கு மக்கள்கிட்ட உசத்தி சொன்னது யார்? எப்படி சொல்றோம்? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் ஒன்றை சொல்லிவிட்டால் நீ உன் ஊரை எதிர்க்க தயாரம் இல்லைங்கிறன. அதான் யார் ரசூலுல்லாஹ் உள்ள முகப்பத்து. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சொல்லுக்காக வேண்டி நெஞ்சில கை கட்டினா உங்களுக்கு கோவம் வருது, பாப்பா கோவம் வருது, அம்மாவுக்கு கோவம் வருது, ஜமாத் தலைவருக்கு கோவம் வருது. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லிட்டாங்க, அதனால நிக்கிறவங்க. அது ஏன் இருக்காங்களுக்கு இந்த பைத்தியமா பிடிச்சிருக்கு? இந்த உலகத்துல உங்களுக்கு சமமா இருக்க முடியாதா? இப்படி கட்டிட்டு போறோம். என்ன அது பெரிய விஷயமா? காசையா கேட்கறீங்க, பணத்தையா கேட்கறீங்க? ஏன் அதுல உறுதியா நிக்கிறோம்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் செய்தார்கள். அவங்க செஞ்ச மாதிரி நாங்க செய்யறதை தடுத்தால், உசுர கொடுத்தால் நாங்க நிலைநாட்டு நிக்கிறோமே, அது முஹப்பத். விளக்கணும். நாங்க நிக்கிறது காரணமே அந்த முஹப்பத்தாக விளக்கணும். ரசூலுல்லாஹ் திட்டுறோங்கிறப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துக்கு தடப்பா இவ்வளவு பிரச்சனை நடக்குது. வேற ஆட்கள் நாங்களே கண்டுபிடிச்சதா? போன வருஷம் இருக்கிற புத்தகத்தில் இருக்குது. 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் ரெக்கார்டு செய்யப்பட்ட ஹதீஸ் நூல்களை எடுத்து காட்டுறோம். நீயே பாதுகாத்து வைத்திருக்கிற, நீயே மதரசாவை வைத்து ஓதி கொடுத்துக் கொண்டிருக்கிற, மக்களுக்கு மறைத்துக் கொண்டிருக்கிற நூல்ல எடுத்து காட்டுறோமா? நாங்க சொல்லக்கூடிய அகமது காட்டுறோமா? நேற்று உண்டாக்குன புத்தகமா? இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் அவர் எழுதின புக்கு, அதுல இருக்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் அசைத்தார்கள். ரசூலுல்லாஹ் அசைச்சார்கள்னா அசைக்கிறோம். நீ அல்லாஹ் நீட்டு இல்ல போட்டாங்கன்னு காட்டு இல்ல, அல்ல லாண்டு மறைக்கிட்டு இல்ல நீட்டாங்கன்னு காட்டு இல்ல. நீ செய்யற ரெண்டுக்கு ஆதாரம் இல்ல. சாபின்னு சொல்றது ஆதாரம் இல்ல, ஹனபின்னு சொல்றது ஆதாரம் இல்ல. அசைத்துக் கொண்டிருந்தா அதை 3 காரியத்தில் ஒண்ணுக்கு ஆதாரம் இருக்குது. அல்லாஹ்வுடைய ரசூல் மேல உள்ள முஹப்பத் எங்களை செய்ய வைக்கிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் மேல முஹப்பத் இல்லைன்னா உங்களோட ஊரோட விட்டு நாங்க இருக்கிறோம் சொல்லுமா இல்லையா? இன்னைக்கு என்ன செய்யறோம்? எவ்வளவோ பிரச்சனைகள் சந்திக்கிறோம். நம்ம ஒத்துமை குறைஞ்சிரும். பயனாக்காங்க ஒத்துமை கொடுக்குறாங்க. ஒத்துமையை கொடுக்காதுன்னா உன் சொந்த விஷயத்துல கொடுக்காம இரு. உன் வீட்டு ஒரு தான் இடத்த பக்கத்தில் உள்ள அபகரிச்சுட்டான்னு சொன்னா வீட்டுக்குள்ள உனக்கு உரிமை இருக்கு ஒத்துமைக்காக வேண்டி. ஏன்னா சொத்து உன்னுடையது. உன் பணத்தை ஒருத்தர் அடிச்சுட்டு போயிட்டானா அவனை பழிவாங்க மன்னிக்கிறியா? ஒத்துமையா இருந்துட்டு போ, அது செய்யி. மார்க்கத்தில் நீ விட்டு கொடுக்கும் அப்போட்டு மார்க்கமா? மார்க்கம் யாருக்கு உள்ளது? அலா லில்லாஹி தீனுல் காலிஸ். தூய்மையான இந்த மார்க்கம் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அல்லாஹ்வுக்கு சொந்தமான நீங்க என்ன விட்டு கொடுக்க ஒத்துமைக்காக வேண்டி விரல ஆட்டுவது என்பது எங்க கண்டுபிடிப்பு இல்ல. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி மூலம் வந்த செய்தி, இறை செய்தி, இன்னொரு வஹி மூலம் அவர்களுக்கு கிடைத்த செய்தி, அதை நிலைநாட்டான்னு கேட்டா இதனால குழப்பம் ஒரு விடுறோங்கிறான். அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழப்பத்தை விளைச்சிட்டாங்கன்னு அர்த்தம். நீ சொல்லக்கூடிய வாதம் நீ இஸ்லாத்துல ஜிஹாத் நரகத்துக்கு போறியா? பாவி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறை குழப்பம் என்று சொன்ன பிறகு, அப்படி ஒருத்தர் சொல்றதை ஏற்றுக்கொண்ட பிறகு நீ என்னதான் செஞ்சாலும் உனக்கு என்ன கிடைக்கும்? நெஞ்சில கை கட்டுறான்னா எனக்கு பிடிக்கல கட்டலன்னு சொல்லி தொலைச்சிட்டு போ. அடிப்பாங்க தாங்க சக்தி இல்லைன்னு வச்சுட்டு போ. அது உன்னுடைய பலவீனத்தை காட்டும். அல்ல மன்னிக்க வாய்ப்பு இருக்குது. எனக்கு அடி வாங்க முடியாதுமா, என் ஈமான் உழவுதான்னா அது உனக்கு அனுமதி இருக்கு. நான் முஸ்லீமே இல்லைன்னு சொல்லக்கூட உனக்கு அனுமதி இருக்கு.